சைதாப்பேட்டையில் நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் 1700 குடியிருப்புகள் கட்டித்தர அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் நடைபயிற்சி மேற்கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தினம்தோறும் 10 மணி நேரம் நடந்து பொதுமக்களை சந்தித்து திமுகவின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்து வருவதாக கூறினார். மேலும் அடையாற்றை ஆழப்படுத்தி சீரமைக்க 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடைபெற்றதாக தெரிவித்தார். சைதாப்பேட்டையில் நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எதிரில் 1700 புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இந்த 1700 புதிய குடியிருப்புகளில்தான் அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற இந்த குடிசை பகுதி மக்கள் குடியமர்த்தப்படவிருக்கிறார்கள். இப்படி சைதையில் இருக்கிற ஒரு குடியிருப்புதாரரின் உரிமையும் பாதிக்கப்பட விடாமல், அவருடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற இந்த மகத்தான காரியத்தை இன்றைக்கு மக்கள் நினைத்து பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள்.